ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ராட் பிரேக்கர் டிஜி. இன்றைக்கி நம்ம வந்து மைன்கிராஃப்ட்டில் ஒரு சர்வைவல் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் விளையாண்டதுனால அது கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் நிறையா வாய்ஸஸ் வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், அதை கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், பானாயாச்சு. இப்போ வாங்க போய் இந்த சீப்பை போட்டு தரலாம். வாங்க கைஸ், நம்ம போய் வுட்டு தேவை. வுட்டு வச்சு தான் வுட்டன் டூல்ஸ் பண்ண முடியும். அதுக்கு போய் வுட்டு எடுத்துப்போம். ஸ்டோன் இருக்குது, இந்த ஸ்டோனே மைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. வாங்க போய் நம்ம ஸ்டோன் மைன் பண்ணலாம். அதுக்கு டைம் லேப்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன், அதனால தான் அது அப்படி இருந்துச்சு. இருங்க, நம்ம வந்து ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வேணாம், வேறு எதுவும் வேணாம். இல்லை ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் வேணாம். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா மைனிங் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஷேட்ரு பேக் போட்டிருக்கேன். லைட்டாக லேக் ஆகுது. ஐயா கிபர் கைஸ், வாட்டர். சரி கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் ஏதாவது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்மளுக்கு சர்வே ஆகிறதுக்கு ஒரு ஃபுட் சோர்ஸ் வேணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு வில்லேஜ் ஃபார்ம் எல்லாம் தேவை. இது பார்க்க ஒரு பிளெயின் பயம் மாதிரி தான் இருக்குது, பிளெயினாக தான் இருக்குது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து ஒரு வில்லேஜ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் அயன் ஃபார்ம் எல்லாம் கட்டுவோம். ஒரு ட்ரீ மட்டும் இருக்கும். சரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை தூக்கி போடுறேன். இது எங்கிட்ட விழுதோ அங்கிட்டே ட்ராவல் பண்ணி போகும். இங்கே விழுந்துச்சு. சரி, இந்த பக்கமாக போகலாம் கைஸ். இல்லைங்க, நான் கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணுறேன். சரி, நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து ஒரு போட் மட்டும் செஞ்சுக்கலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருந்துச்சு. இந்த அங்கே ஸ்டோன் மைன் பண்ண இடத்துல கோல் இருந்துச்சு கொஞ்சம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இதிலையே ட்ராவல் பண்ணி அப்படியே நேராக போவோம் இந்த சைடு. கொஞ்சம் நான் வந்து இதை குறைச்சிருக்கேன் கைஸ். இதுனா ரெசல்யூஷன் இதெல்லாம் ரொம்ப லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம நார்மலாகவே ஷேடு இல்லாமலே விளாடுவோம். ஆனால் கைஸ், இந்த ஓஜி மைன்கிராஃப்ட் இஸ் பேக் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் தான் தேவை, நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த பக்கமாக அப்படியே நான் நேராக போய்கிட்டே இருக்கேன். ஒரு வில்லேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு போவோம் கைஸ். நம்பிக்கையோடு போனால் கிடைக்கும் நம்மளுக்கு வில்லேஜு. கொஞ்சம் தூரம் போகணுன்னு தான் நினைக்கிறேன். நான் இது எதுனா ஏதோ ஒரு வெப்சைட்லாம் இருக்காங்க கைஸ். அதில் போய் நம்மளோட சீடு போட்டோன்னா பக்கத்தில் எங்கே வில்லேஜ் இருக்குது, இது ரொம்ப கிட்டக்க வில்லேஜ், அது மாதிரி எல்லாத்தையும் காட்டுமா. அது நான் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். நான் நீங்கள் இந்த இது வழியாக போகலாம். நியூ ரெசிபியாக வாங்க, இதுலேயே நேராக போய்கிட்டே இருக்கணும். எங்கள் ஷீப்பு இருக்க அடித்து நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். நைட்டாக அடிச்சுனா கூட தூங்கிடலாம். ஏய், வில்லேஜ் கைஸ், அங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், தெரியுதா வில்லேஜ்? அதுக்கிட்ட தான் போக போகிறோம். நேராக அங்கே ஓடணுமா? அப்போது சரி வாங்க, வேகமாக ஓடும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பள்ளம்.
பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அதெல்லாம் பார்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா கோல் இருக்குது கீழே, அது என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, நம்மளுக்கு ஃப்யூச்சர் இந்த இடத்த மூடி விட்டுரும் வந்தது கிடையாதுமா. கைஸ் இது டெக்ஸ்டர் பேக் போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் தூங்கலாம் ஒரு பெட் எடுத்துகிட்டு. கைஸ் இங்கேயே இருக்கட்டும், நம்ம பெட்டு யூஸ் பண்ண. கைஸ் க்ரீப்பர் இருக்குது. நான் பெட்டை வச்சுட்டு ஓடும் போது க்ரீப்பர் வந்துருச்சு, நான் கவனிக்கவே இல்லை. சூப்பர், பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த க்ரீப்பர் தாங்க கொஞ்சம் இரிட்டேட் பண்ணணும் இந்த கேமில். மூடியாச்சு ஓரளவுக்கு அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு, இதுதான் கைஸ் நம்ம வீடு. இனிமேல் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு இது நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து ஸ்டோன் வச்சு ஒரு ஃபர்னஸ் செஞ்சோன்னா இதான் கைஸ், இதான் வீடு. இவ்வளோதான். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், சுற்றி எங்கேயும் மரம் இல்லை. வீடு கட்ட மரம் வேணும். இப்போ மரத்துக்கு எங்கே போகிறது? மரம் இல்லைன்ட்டு பிளாங்கை போட்டு ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தேன் கோல்டுன்னும். அது அப்படி தான். மரம் வேணும்னா நம்ம ஒன்று நம்ம ஸ்பான் ஆன இடத்துக்கே போகணும். அது எங்கோட்டோ இருக்குது, இந்த சைடோ இங்கே இந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில, மறந்துட்டேன். அவங்க ரொம்ப தூரம் போகணும். இங்கேயே நம்மளுக்கு ஃபுட் சோர்ஸ் நிறையா இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் ஹேபேல் இருக்குது, வேணால் எடுத்துக்கலாம். அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் எடுக்கல, அது ஏதோ மேலே வரும் இருக்குன்னு, அதுக்காக தான் எடுத்தேன். இங்கேயே நம்மளுக்கு ஃபார்மும் இருக்குது, வேணால் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு குதிரையை பிடிச்சேன் பார்த்தீங்களா. சேடலுக்கு அயன் வேணுமா பார்த்தீங்களா, ஒரு அயன் கேட்குது. நம்மள்ட்ட அயன் இல்லை, மைனிங் போடணும். நிறையா வேலை இருக்குது கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்லேருந்து வேறு ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சர்வைவல் வேர்ல்டு ஆரம்பித்து அதை முடிச்சிட்டோம். என்டர் ட்ராகன்லாம் டிஃபீட் பண்ணிட்டோம். அந்த வேர்ல்டை நான் அப்புறமா அதை ரிவீட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோட ஃபெதரே ட்ராப் பண்ணல, என்ன கைஸ் இது? ஓகே விடுங்க, ஃபுட் சோர்ஸ் நான். சரி கைஸ், இந்த வீடியோவில் எனக்கு ஒரு பிளானும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சர்வைவல் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதை சொல்ல தான் இந்த வீடியோவை. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அடுத்த வீடியோவில் நம்மளுக்குன்னு ஒரு ஹவுஸ், இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஹவுஸ் கட்டிட்டு அடுத்த வீடியோட பிளானை தான் ஒரு ஹவுஸ் கட்டுறோம், அவ்வளோதான் அடுத்த வீடியோட பிளான். அதுக்கப்புறம் எதாவது மைனிங் போகலாம், அவ்வளோதான். மைனிங் போகிறோம், ஹவுஸ் கட்டுறோம், அதான் அடுத்த வீடியோட பிளான். சரி ஓகே கைஸ், பாய்.